இப்ப சசிகலா அம்மையாருக்கு ஏற்படுகிற அந்த கூட்டம் இது அவர் தேர்தலில் நின்றால் குறைந்தபட்சம் உங்க ஊர் பகுதியிலேயாவது ஒரு மாற்றம் வருமா? டெல்டா பகுதியிலேயாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா? சசிகலா தஞ்சாவூர் பகுதிகளில் நின்னாலுமே தொகுதிக்கு 1000 ஓட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம் சார். நேற்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிரதான ஊடகத்தில் இன்றைக்கு காலையில உங்களுக்கு நேர்காணல் அமர்வதற்கு முன்பாக நான் பாக்குறேன். கூட்டம் கலைந்து சசிகலா அம்மையார் பேசுகிற போதே போய்கிட்டு இருக்கிற காட்சி. இப்ப இது எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டு கிரௌடு தான். சசிகலா வருகிறார், நாம் போய் சசிகலாவை வரவேற்க வேண்டும்னு இவங்க சிறைச்சாலையிலிருந்து வருகிற போது எப்படி ஒரு தன்னெழுச்சியாக ஒரு கூட்டம் கூடுச்சோ, அந்த கூட்டம் இன்றைக்கு கமுதிக்கு வரல. கமுதிக்கு வந்திருக்கிற கூட்டம் பூரா யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஏற்பாடு செய்து அழைத்து வந்திருக்கிற கூட்டம் தானே தவிர தன்னியல்பாக சசிகலா அம்மையாருக்காக உருவான கூட்டம் என்று சொல்லிவிட முடியாது. இப்ப தஞ்சாவூர்ல என்ன பெரிய ஃபேக்டர்? இப்ப இங்க இந்த கமுதி கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக தஞ்சாவூர்ல ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துறாங்க. தஞ்சாவூர்ல ஏறக்குறைய 22 வருஷமா நேரடியாக அரசியல் இருக்கிற எல்லா கட்சி தோழர்களையும் எனக்கு தெரியும். எல்லா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்களையும் எனக்கு நேரடியாக தெரியும். நேற்றைக்கு பாக்குற அந்த ஆலோசனை கூட்டத்துல அவங்க டிவியில தான், ஜெயா டிவிலேயே காட்டுறாங்க அந்த ஆலோசனை கூட்டத்தை. 15 பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த 15 பேருமே தஞ்சாவூரில் முகம் தெரியாதவர்கள். அவர்களோடு ஒரு ஆலோசனையை நடத்துகிறார். ரொம்ப வேண்டாம், நான் ரொம்ப எளிதாக சொல்றேனே. நேற்றைக்கு ஜெயா டிவியில சொல்றாங்க, கழக தொண்டர்கள் வாகனங்களில் தங்களுடைய கொடிகளை மாற்றினார்கள்னு ஒரு வீடியோவை போட்டு காட்டுறாங்க. நான் பாக்குறேன் அந்த வீடியோவை. யாரா அந்த கழக தொண்டர்கள்னு பார்த்தா, சசிகலா டெம்போ டிராவலர் காரை ஓட்டிட்டு வந்தாரு இல்லையா டிரைவரு, அவர் ஏற்கனவே ஜெயலலிதாவுக்கு கார் ஓட்டினவர். அவர் தான் அந்த கொடியை கலட்டி மாற்றாரு. அப்போ கொடியை அறிமுகப்படுத்தியாச்சு சார். அறிமுகப்படுத்தியதற்கு பிறகு குறைந்தபட்சம் ஒரு 150 200 வாகனங்கள் அங்க வந்திருக்குன்னா, அந்த 200 வாகனங்களிலும் அந்த கொடியை மாற்றுகிற காட்சி, அந்த தொண்டர்களிடத்துல ஏற்படுகிற உற்சாகம் அது வெளிப்படணும்ல. தன்னியல்பாக வந்த கூட்டமாக இருந்தால் அது வெளிப்பட்டிருக்கும். இது ஆர்கனைஸ்டு கிரௌடுன்றதுனால கொடுத்தாங்க 500 ரூபாய், ஏதோ சசிகலா பேசுறாங்க, நாங்க வந்தோம், சசிகலா பேசுறதை கேட்டோம், புறப்பட்டோன்றதுனாலதான் சசிகலாவினுடைய சொந்த கார்ல சொந்த டிரைவரு கொடியை மாத்துறாரு. இது என்ன பெரிய எழுச்சி?